எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பாதுகாப்பான வீடுங்கிறது சும்மா 4 சிவரும் ஒரு கூரையும் மட்டும் இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்துக்கே அஸ்திவாரம். கடந்த 4 வருஷத்துல தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற வீட்டு வசதி திட்டங்கள் இந்த அஸ்திவாரத்தை எப்படியெல்லாம் வலுப்படுத்தியிருக்குன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். குடிசை இல்லாத தமிழ்நாடு. இந்த ஒரு வரிதான் அரசாங்கத்தோட வீட்டு வசதி திட்டங்களோட மையப்புள்ளி. இது வெறும் ஒரு கோஷம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடிமகனோட சுயமரியாதையையும் அடுத்த தலைமுறையோட வளர்ச்சியையும் உறுதி செய்ய போற ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம்னே சொல்லலாம். ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்ளோ பெரிய ஒரு கனவை கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படி நிஜமாக்க முடியும்? சரி வாங்க, இதற்காக அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தது, எப்படி ஒரு படிப்படியான அணுகுமுறையை கையாண்டதுன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வேணும்? சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு துண்டு நிலம் வேணும் இல்லையா? இதுதான் முதல் சவால், ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். இத அரசாங்கம் எப்படி எதிர்கொண்டது? அதுக்கு தீர்வா வந்ததுதான் வீட்டுமனை பட்டா திட்டம். நிலமே இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு அரசாங்கமே இலவசமா வீட்டுமனை பட்டா வழங்குது. ஒரு துண்டு நிலம் கிடைக்கிறதுங்கிறது வெறும் இடம் கிடைக்கிறது இல்ல, அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் கொடுக்குது. சரி, இப்போ நிலம் கிடைச்சாச்சு. அடுத்த கட்டம் என்ன? அந்த காலி மனைகளை கனவுகளை தாங்கி நிக்கிற உறுதியான கான்கிரீட் வீடுகளா மாத்தணும். அதுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். பெயருக்கேத்த மாதிரி இது பலரோட கனவை நனவாக்குற ஒரு திட்டம். குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிற குடிசைகளை முழுமையா ஒழிச்சிட்டு அங்க வாழ்ற மக்களுக்கு நல்ல உறுதியான கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர்றது தான் இதோட நோக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3.5 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு வீட்டை கட்டுறதுக்கும் எந்த இடைத்தரகரும் இல்லாம நேரடியா பயனாளிகளோட வங்கி கணக்குக்கு இந்த நிதியுதவி போயிடுது. இது அவங்க கையில பணத்தை கொடுத்து அவங்க கனவு வீட்டை அவங்களே உருவாக்கிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குது. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்களை பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டணும்னு ஒரு பெரிய இலக்கு. அதுவும் எல்லா அடிப்படை வசதிகளோட உறுதியான கான்கிரீட் வீடுகளா இருக்கணும். இது எல்லாமே கிராமப்புற ஏழை மக்களோட தேவைகளை மனசுல வச்சு ரொம்ப கவனமா வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரே வீட்டு வசதி பிரச்சனைக்கு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் எப்படி 2 விதமான தீர்வுகள் இருக்குன்னு பாருங்க. கிராமங்கள்ல நிறைய இடம் இருக்கிறதால தனி வீடுகள் கட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா நகரங்கள்ல இடப்பற்றாக்குறை அதிகம். அதனால குடிசை பகுதிகளை மாற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறாங்க. இதுதான் சூழலுக்கேத்த ஒரு சரியான திட்டமிடல். பொதுவான திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில குறிப்பிட்ட சமூகங்களோட தனிப்பட்ட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவே பிரத்யேகமான திட்டங்களும் இருக்கு. இது ரொம்பவே நுணுக்கமான ஒரு அணுகுமுறை. உதாரணத்துக்கு மீனவர் வீட்டு வசதி திட்டத்தை எடுத்துக்கலாம். இது வெறும் வீடு மட்டும் கொடுக்கல, புயல், சுனாமி மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்தா கூட தாங்குற மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் கொடுக்குது. ஒரு மீனவ குடும்பத்துக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கும்போதுதான் அவங்க எந்தவித பயமும் இல்லாம நிம்மதியா கடலுக்கு போக முடியும். அதே மாதிரி தாழ்கோ மூலமா ஆதிதிராவிட சமூக மக்களுக்காக ஒரு பிரத்யேக திட்டம் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, வீடு கட்டுறதுக்கு ஒரு பகுதி பணம் மானியமா, அதாவது திரும்ப கட்ட தேவையில்லாத உதவியா கிடைக்குது. மீதி தேவைக்கு ரொம்ப கம்மியான வட்டியில கடனும் கிடைக்குது. சோ 2 வகையிலயும் சப்போர்ட் பண்றாங்க. இதுவரைக்கும் நாம புதுசா வீடு கட்டுறத பத்தி பார்த்தோம். ஆனா ஏற்கனவே ஒரு வீடு இருந்து அது ரொம்ப டேமேஜ் ஆகி வாழவே முடியாத நிலைமையில இருந்தா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இந்த ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டம் ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த மாதிரி பழைய சேதமடைஞ்ச வீடுகள்ல இருக்கிற 7 குடும்பங்களை அடையாளம் காண்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு அரசாங்கம் நேரடியா பண உதவி செய்யும். அந்த பணத்தை வச்சு அவங்க தங்களோட வீட்டை சரி பண்ணி மறுபடியும் பாதுகாப்பா நிம்மதியா வாழலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படமா பார்க்கலாம். நம்ம மாநில அரசோட இந்த முயற்சிகள் எல்லாம் தேசிய அளவிலான திட்டங்களோட எப்படி கைகோர்த்து செயல்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மத்திய அரசோட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது PMAY திட்டம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திட்டத்தோட சேர்ந்துதான் நம்ம மாநில அரசு நகர்ப்புறம் கிராமப்புறம்னு லட்சக்கணக்கான வீடுகளை கட்டியிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சமூக மாற்றம் என்னன்னா, இந்த வீட்டு பத்திரங்கள்ல பெரும்பாலும் குடும்பத்துல இருக்கிற பெண்களோட பேரை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்துரிமை, ஒரு பலம். இந்த ஸ்லைடு நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வருது பாருங்க. நிலமில்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, கிராமத்துல புது வீடு, நகரத்துல அடுக்குமாடி குடியிருப்பு, மீனவர்களுக்கு பாதுகாப்பான வீடு, டேமேஜான வீட்டை சரி பண்றதுன்னு ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு திட்டம் இருக்கிறத தெளிவா பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இந்த எல்லா திட்டங்களுக்கும் பின்னாடி சில தெளிவான கொள்கைகள் இருக்கு.
அனைவருக்கும் வீடுங்கிற தொலைநோக்கு பார்வைதான் மையம். அதுவும் குறிப்பா ஏழை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதும் பணத்தை நேரடியா அவங்க கைக்கே கொடுத்து அவங்களையே அவங்க வீட்டை கட்ட வைக்கிறதும் தான் இதோட அடிப்படை. நாம பார்த்த இந்த திட்டங்கள் எல்லாமே அனைவருக்கும் வீடுன்ற அந்த பெரிய கனவை நோக்கிய பயணத்துல ரொம்ப முக்கியமான மைல்கற்கள். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த விரிவான திட்டங்கள் மூலமா அனைவருக்கும் வீடுன்ற அந்த கனவு ஒரு நிஜமா மாறுறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.